மோட்டு வலை சிந்தனைகள். இன்றைக்கு மோட்டு வலை சிந்தனையாக இந்த மொழிபெயர்ப்பு பற்றி நான் யோசிச்சுட்டு இருந்ததை உங்களுக்கு சொல்லலான்னு பார்க்குறேன். நான் ரொம்ப சின்ன வயசுலேருந்தே மொழிபெயர்ப்பாளர் ஆகிட்டேன். அப்பாவோட கையை பிடிச்சிட்டு ஸ்கூலுக்கு போகும்போது ஏதாவது ஆங்கில வார்த்தையை பார்த்தா டக்குன்னு அதை தமிழில் சொல்லிடுவேன். அப்பாவுக்கு ஆச்சரியமாக இருக்கும். நீ எதிர்காலத்தில் பெரிய மொழிபெயர்ப்பாளராக வருவேடா அப்படின்னு சொன்னார். ஆனால் நான் அப்படி வருவதை பார்க்கறதுக்கு தான் அப்பா இல்லை. அவர் பள்ளிக்கூடத்து வாத்தியார். அப்படியே நான் மொழிபெயர்ப்பாளர் அப்படின்னு ஒரு தனியாக முத்திரை குத்த வேண்டிய அவசியம் இல்லை என்று நினைக்கிறேன். ஏன்னா எல்லோருமே மொழிபெயர்ப்பாளர் தான். அதாவது நான் சொல்றது எல்லா எழுத்தாளர்களுமே. ஏன்னா வாழ்க்கையை மொழிபெயர்த்து தானே, மொழியில் பெயர்த்து தானே அவர்கள் எழுதுகிறார்கள். அதனால் தனியாக ஒரு மொழியிலிருந்து மொழிபெயர்ப்பாளர் என்று சொல்ல வேண்டாம் என்பது என்னுடைய அபிப்பிராயம். சரி, என்னுடைய மொழிபெயர்ப்பு ஆர்வம் ஒரு புறம் இருக்க, இதற்கு தீனி போடுகிற ஒரு விஷயமாக அந்த வகையிலே நான் செயல்படாதபடி பல குறுக்கீடுகள். எப்படியோ நான் கிளை நூலகத்துக்கு சென்று மொழிபெயர்ப்பு நூல்களை தான் படிப்பேன். நான் முதல்ல படித்து வியந்தது பல நூல்களை சொல்லலாம். அதில் ஒன்று தான் தீஜாரா எழுதிய கும்மாவும் புலிகள். இதை படிச்சுட்டு அப்போ நான் 8வது என்னமோ தான் படிச்சுட்டு இருந்தேன். ஐயோ, இந்த மாதிரி நம்ம எழுதினா எவ்வளோ நல்லா இருக்கும். ஜிம் கார்பெட்டினுடைய கும்மாவும் புலிகள். குமாவுங்கிறத வடகிழக்கு இந்தியாவில் இருக்கிற பகுதியில் ஆட்கொல்லி புலிகளை எப்படி ஜிம் கார்பெட் அழித்தார் என்பதுதான் அந்த தொடர், அந்த தொகுப்பு மொழிபெயர்ப்பு. இதை வாசிட்டு இருந்தேன். பிற்காலத்தில் ரொம்ப காலம் கழித்து நான் ரெகுலராக நான்ஃபிக்ஷன் கட்டுரைகளை எழுத ஆரம்பிக்கும் போது என்ன ஆச்சுன்னா, ஒரு நாள் காலச்சோடு கண்ணன் எனக்கு ஃபோன் பண்ணி, நீங்கள் மொழிபெயர்ப்பு பண்ணுறது உண்டான்னு கேட்டார். பண்ணுவேன்னு சார் அப்படின்னு கேட்டேன். ரொம்ப மனசுக்குள்ள ஒரு துடிப்பு. அப்போ நீங்கள் ஜிம் கார்பெட்டினுடைய ருத்ரப்பிரயாகி நாட்கொல்லி சரித்தைன்னு ஒரு புத்தகம் இருக்குது, அதை பண்ணுறீங்களா அப்படின்னார். தி மேனிட் ஆஃப் ருத்ரப்பிரயாக் பண்ணுறேன் சார்ன்னு சொல்லிட்டு எனக்கு அப்படியே ஒரு வகையில் ஒரு பெரிய புல்லரிப்பு ஏற்பட்டதுன்னா, நான் எதை செய்யணும்னு நினச்சிக்கிட்டு சின்ன வயசுலேருந்து ஆசைப்பட்டனோ அது என்னை தேடி வருகிறது. அப்படித்தான் நடக்கும். நீங்கள் உள்ளூர ஆசைப்படுகிற எதுவுமே உங்களை தேடி வந்தே தீரும். இதை நான் பகுத்தறிவின் பார்ப்பட்டு அலசுபவர்களுக்கு கிட்ட நான் வரவில்லை. இது பகுத்தறிவு அல்ல, இது மனித அறிவு தான். மனித அறிவினால் அனைத்தும் செயல்கூடும், எல்லாம் செயல்கூடும் என்னான எம்பலத்தேங்கிறார் வள்ளலார். அதனால் எதை வேண்டுமானாலும் செய்யலாம், எதை வேண்டுமானாலும் அதிர்த்திக்கலாம் அப்படிங்கிறார். அது மாதிரி இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்ச உடனே எல்லா வேலையும் ஒதுக்கி வைத்து விட்டு அந்த புத்தகத்தை மொழிபெயர்த்தேன். ஆர்வமாக அப்படியே எழுத்து ஒவ்வொரு எழுத்தாக எப்படி நமக்கு பிடித்த பண்டத்தை சாப்பிடுவோமோ அப்படி சாப்பிட்டேன். அந்த புத்தகத்தை ஜிம் கார்பெட்டினுடையதை மொழிபெயர்த்தேன். அது நூலாக வந்தது. ஆனால் என்ன துரதிர்ஷ்டம் என்றால், நமது தமிழ்நாட்டிலே இளைஞர்களுக்கும் சரி, மற்றவர்களுக்கும் சரி, பொது புத்தியிலும் சரி, அந்த சாகச உணர்வு என்பது இல்லை. இவர்கள் சாகசமெல்லாம் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றி மூத்தகுடி வாழ் எடுத்து போரிட்ட சங்க காலம் இப்படியெல்லாம் செய்து திராவிட கட்சிகள்லாம் மழுங்கடித்து வைத்திருக்கிறார்கள். உண்மையான சாகசம் போது கானகங்கள் அலைந்து தெரிவது, அவர்களோடு நட்பு. கானகத்தில் வாழ்ந்தவர்கள் தானே நாமெல்லாம். ஆதியிலே மனிதன் கானகத்தில் தானே இருந்து புறப்பட்டான். காட்டை அழித்து நாடு செய்தவர்கள் அல்லவா நாம். ஆகவே காடு திருத்தி நாடு செய்தோம். அதுதான் மனித குலம் இயற்கைக்கு இழைத்த மாபெரும் அநீதி. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் இப்படி இந்த புத்தகத்தை எழுதினேனே ஒழிய, ஆர்வமாக இது வெளிவந்த பிறகு எதிர்வினை என்று எதுவுமே வரவில்லை. யாருமே படிக்கவில்லை. நீங்கள் நம்ப மாட்டீர்கள். ஒரே ஒரு நண்பர் குணசேகரன் இங்கே இருக்கிறார். அவர் படிச்சு விட்டு, சார் கிளாசிக் டிரான்ஸ்லேஷன் சார், இது மாதிரி அங்கிருந்தோ எங்கிருந்தோ ஒருவர் பண்ணுவதோடு சரி, பரவலான வரவேற்பை அந்த புத்தகம் பெறவில்லை. இது நடந்து பல காலம் ஆயிடுச்சு. அந்த புத்தகம் வெளியே 4-5 வருஷம் ஆயிடுச்சு. ஒரு நாள் என்னாச்சு, ஒரு ஃபோன் வருது.
நான் நான் பேசுகிறேன்லாம் சொல்லலை சார். இந்த ருத்ரப்பிரயாய நாட்குறிச்சி சரித்தையை நான் படித்தேன், அருமையான மொழிபெயர்ப்பு சார். அதை பேசாமல் ஒரு படமாக எடுக்கலாமேண்டார். நான் சொன்னது ஒரு வேட்டை அனுபவங்களை விவரிக்கிற ஒரு நூல். இதை போய் நீங்கள் எப்படி படமாக எடுப்பீங்க? என்ன இல்லை, நான் எடுக்கிறது நான் தானே என்னார். அடடே, அப்போ நீங்கள் யார், உங்கள் பேர் என்ன? அப்புறம் தான் சொன்னார் அவர் பேர் சமுத்திரகனின்னு சொல்லிட்டு. நான் எடுக்கிறேன் சார். நான் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. ஏனென்றால் இதில் ஒரு பெரிய ஒரு அதிசயம் பாருங்கள். ஏதாவது ஒரு மொழிபெயர்ப்பு நூலை திரைப்படமாக எடுக்க முயற்சித்தவர்கள் பற்றி நான் இதுவரைக்கும் கேள்விப்பட்டதில்லை. மொழிபெயர்ப்பு நூல் அந்த அளவுக்கு அவர்களை இம்ப்ரெஸ் பண்ணி இருக்கும் என்று எனக்கு தெரியவே தெரியாது. ஆகவே எந்த நூல் அவ்வளவாக வரவேற்பு பெறாதுன்னு நினைத்தோனோ அது விரைவில் திரைப்படமாகும் என்ற நம்பிக்கை எனக்கு வந்தது. அது ஆயிற்று. 2 வருஷம் ஆச்சு. இன்னும் அதுக்கான பூர்வாங்க ஏற்பாடுகள் நடந்தபடி தான் இருக்கேன். கானகத்தில் போய் ஷூட் பண்ணணும். அதற்கான நேரம் இவருக்கு கிடைக்கணும். ஒரு நாள் வரேன் இருக்கார், வீட்டுக்கு வந்து பேசுகிறேன் இருக்கார். இது எப்படி இது சொல்கிறேன்னா, இதுக்கு கிடைச்ச கௌரவத்தை பாருங்கள். ஒரு நல்ல மொழிபெயர்ப்பு என்பது ஒரு நாடறிந்த விஷயமாக மாறிவிடும். நீங்கள் அதை சின்சியராக செய்ய வேண்டும். அதான் எந்த வேலையாக இருந்தாலும் சரி. குப்பை கொட்டுபவனாக இருந்தாலும் உலகின் மிகச்சிறந்த குப்பை கொட்டுபவனாக இரு என்று ஒரு பழமொழி சொல்லவில்லையா? சரி, அது போகட்டும். அதற்கப்புறம் 2, 3 மொழிபெயர்ப்புகள்லாம் பண்ணேன். நகுலனுடைய கவிதைகளை மொழிபெயர்த்தேன். அப்புறம் பண்ணேன். இருந்தாலும் மொழிபெயர்ப்பு விஷயத்தில் இப்போ விஷயத்தில் நான் எவ்வளவுக்கு ஈடுபாடு காட்டினோ அந்த அளவுக்கான என்னுடைய முயற்சி என்பது குறைவுன்னு தான் சொல்லணும். ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன். நான் சமீபத்தில் பண்ண எனக்கு மனசுக்கு திருப்தியான மொழிபெயர்ப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, குஜராத்தி மொழியில் எழுதப்பட்ட அக்கே பத்தர் அப்படிங்கிற அந்த புதினத்தை, ஆசிரியர் வந்து பிந்து பட், ஒரு அம்மையார். அந்த புத்தகத்தை நான் வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் வினோத் மெகானி, தமிழில் மொழிபெயர்த்தேன். அந்த புத்தகம் வந்து இப்போது அச்சில் இருக்கிறது. அது வெளியிடப் போகிறவர்கள் சாகித்ய அகாதமி நிறுவனத்தார். ஆகவே அந்த புத்தகத்தில் எனக்கு கிடைத்த அனுபவங்களைத்தான் நான் இன்றைக்கு மோட்டுவலை சிந்தனையாக சொல்வதற்குத்தான் இவ்வளவு பெரிய பீடிகையெல்லாம் போட்டேன். இதில் எல்லாம் இருக்கட்டும், நீங்கள் புத்தகம் வந்தாலும் படிக்க போகிறீங்க. இந்த புதினம், அதாவது அந்த நாவலில் ஆகச்சிறந்த அம்சமாக நான் கருதுறது என்னென்னா, சாமானிய மக்களுடைய மனப்போக்கு, அவர்கள் வாழ்ந்த சமூகத்தினுடைய பழக்க வழக்கங்கள், இதெல்லாம் எழுதியிருக்கிறது தான். திடுக்கிடும் சம்பவங்கள், வாசகர்களுக்கு தேய்ப்பூட்டு சம்பவங்கள்லாம் இதில் இந்த நாவலில் எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது. ஒன்றும் இல்லை, அது என்ன மைய கருத்துன்னா, பிரிவினையின் போது பார்ட்டிஷன் சமயத்தில் ஒன்றுபட்ட இந்தியா வந்து பாகிஸ்தானாவும் இந்தியாவும் துண்டாடப்பட்டது. இதன் விளைவாக பெரும் கொந்தளிப்பு ஏற்பட்டது. அப்போ கராச்சியிலேருந்து தப்பித்த மக்கள்லாம் இந்தியாவில் தஞ்சம் புகுந்தாங்க. பல தலைமுறையராக கூடி வாழ்ந்த இந்த ஒரே சமூகத்தினர் வந்து திடீர்னு ஒரே நாளில் பரம வைரிகளாக மாறி போய்விட்டார். இந்த மனம் ஆச்சரியத்தை தமக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு எங்கே நடக்கிறது தானே, சமூக விரோதிகள் கராச்சி நகரத்தை அப்படியே சூறையாடுறாங்க. இந்த அரசியல் பூகம்பத்தில் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக இந்தியாவை நோக்கி எவ்வளவோ குடும்பங்கள் ஓடி வருது. அதில் ஒரு குடும்பத்தினருடைய கதை தான் அட்சயபாத்திரம். இந்த கதை வந்து நமது உள்ளத்தை அப்படியே உலுக்குகிறது. இன்னும் எத்தனையோ ஆயிரம் கதைகள் எழுதப்படாது இப்படி அந்த மக்களை பற்றி நமக்கு தெரியாது. இந்த கதையினுடைய மூல கதாபாத்திரம் வந்து ஒரு பெண்மணி, கஞ்சன்பான்னு பேர். அவங்க கராச்சியிலேருந்து தப்பிச்சு கப்பலில் அந்த 2 குழந்தைங்களோடு பூர்வீக கிராமத்தை வந்து சேர்றாங்க இந்தியாவில். தொடர்ந்து அவங்க மேற்கொள்கிற வாழ்க்கை போராட்டங்கள் இந்த புதினம் சித்தரிக்கும். ஒரு அளவே படிப்பறி உள்ள அந்த தீனமிக்க பெண்மணி இருக்காங்களே, அவங்க ஆசாரமான பிராமண குடும்பத்தில் பிறந்தவங்க. உஞ்சவிருத்தி என்று சொல்லப்படுகிற வழக்கப்படி பாத்திரம் ஏந்தி வீடு வீடாக தானியங்களும் மாவும் பிச்சை எடுத்து வந்து குழந்தைகளை காப்பாற்றுகிறாள் அந்த சிறிய அந்த பெண்மணி. அவங்க கொண்டு போகிற அந்த சிறிய செப்பு கிண்ணம் தான் குடும்பத்தை கரைசரிக்கிறது. அதுதான் அட்சய பாத்திரமாக இருக்கிறது அவங்களுக்கு. பிற்காலத்தில் குழந்தைங்கள்லாம் பெரியவங்களாகி அவளே எதிர்பாராத வகையில் ஒரு பெரும் செல்வம் அவளை தேடி வருகிறது. அவன் பிச்சை எடுத்த காலியான கிண்ணம் இருக்கு பாருங்க, அந்த செல்வத்தை நிரப்ப மறுத்து, அந்த சின்னத்தில் அந்த செல்வத்தை வாங்கிக்க மறுத்து வறுமையே தேர்ந்தெடுத்து வாழ்கிறாள் அந்த பெண். எல்லா சோதனைகளிலிருந்து உறுதியுடன் எதிர்கொண்டு இந்திய பெண்மையினுடைய இலக்கணமாக வாழ்ந்து காட்டுகிறாள்.
வாழ்வினுடைய விளிம்புக்கே வந்து விட்ட போதும் அவள் கையில் இருக்கும் அந்த காலி கிண்ணம் கடைசியாக மிஞ்சுகிறது. இதுதான் அட்சய பாத்திரமாக அவள் குடும்பத்தை காப்பாற்றியது. மகாபாரதத்துல இதான் கிருஷ்ணரால் திரௌபதிக்கு அளிக்கப்பட்டு பஞ்சபாண்டவர்களின் பசி போக்கியதுன்னு சொல்லுவாங்க. அள்ள அள்ள குறையாத செல்வமும் அன்னமும் அந்த பாத்திரம் அளிக்க வேண்டும் என்று அவள் விரும்பவே இல்லை. இந்த நாவலுடைய எந்த இடத்திலும் அட்சய பாத்திரம் என்ற பெயர் குறிப்பிடப்படவே இல்லை. அன்பையும் ஒத்தாசையும் சக மனிதர்களுக்கு அளித்து எல்லோரும் இன்புற்றிருப்பதெல்லாம் வேறொன்றறியேன் பராபரமே என்ற தாய்மானவரை போல அவள் மனம் ஆகிவிடுகிறது. அவள் அந்த காலி பாத்திரம் அவள் வாழ்க்கையை போலவே வறுமையாலும் வெறுமையாலும் நிரப்பப்பட்டு அந்த காலி பாத்திரம் காட்சியளிக்கிறது. அப்போது ஒரு மனமாற்றம் அவளுக்குள்ள நிகழ்கிறது. தன்னை பற்றிய அவதூறுகளை பரப்பும் மனிதர்கள் மீதான வெறுப்பு மறைந்து, கராச்சியிலேருந்து வந்தோடனே இவங்களை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த வாழ்வில் அவர்களையும் சக பயணிகளாக அவள் ஏற்கிறாள். எல்லோருக்கும் அன்பை அள்ளித்தரும் அட்சய பாத்திரமாக அவளே மாறிவிட முடிவு. அட்சய பாத்திரம்னு அவ கையில இருக்கிற பாத்திரமே கிடையாது. அது அவளே ஒரு அட்சய பாத்திரமாக மாறிவிட முடிவெடுக்கிறாள். அப்படி அந்த பாத்திரத்தில் அவள் என்னத்தான் நிரப்புகிறாள் என்றால், அவளுடைய அன்பை நிரப்பி அவள் எல்லோருக்கும் தருவதற்கு முடிவு செய்கிறாள். அதைத்தான் இந்த நாவலிலே விவரிக்கப்பட்டிருக்கிறது. எந்த நிலையிலும் மனச்சான்றுக்கு மட்டுமே பதில் சொல்ல கடமைப்பட்டவனாய ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அப்படி வாழ தலைப்பட்டால் மனிதன் தெய்வமாகலாம் என்று நமக்கு உணர்த்துகிறது இந்த மாபெரும் படைப்பு. சத்தியத்தின் ஒளியை எங்கும் பிரகாசிக்கட்டும். வணக்கம்.